இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, உங்களுடைய WordPress சைட்டுக்கு வந்து எப்படி நீங்க ஆட்ஸ் வந்து செட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆட்டோ ஆட்ஸ் இருக்கும். அதே சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, மேனுவல் ஆட்ஸும் வந்து 2மே நம்ம எப்படி நம்ம குடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய WordPressஓட டேஷ்போர்ட் வந்து போயிருங்க. இதுல வந்து நீங்க 2 பிளகின் வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ற மாரி இருக்கும். ஸோ அது 2 பிளகின் என்ன அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ பிளகின் அப்படிங்கிற இந்த செக்ஷன் வந்து போயிருங்க. இதுல போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட் நியூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. ஆட் நியூ போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் 2 பிளகின் நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ற மாரி இருக்கும். ஸோ 2மே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹெடர் ஆடுக்கு வந்து ஒரு பிளகின் வந்து குடுக்குற மாரி இருக்கும். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டிக்கிள்குள்ள வந்து நீங்க ஆட் தெரியிற மாரி இன்னொரு பிளகின் வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ற மாரி இருக்கும். ஸோ இந்த பிளகின் செக்ஷன் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட் நியூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து நீங்க பிளகின் நேம் போட்டு நீங்க வந்து சர்ச் வந்து பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த பிளகினோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆட் இன்சர்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து சர்ச் பண்ணுங்க. ஏடி ஸ்பேஸ் விட்டு INSERTER அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள். ஆட் இன்சர்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பிளகின் வந்து காட்டும். ஆட் இன்சர்ட்டர், ஆட் மேனேஜர் அண்ட் ஆட்சென்ஸ் ஆட்ஸ் அப்படின்னு பார்த்துங்க. அண்ட் இந்த ஆத்தரோட நேம் நீங்கள் வந்து பார்த்துங்க. ஸோ வேறு தவறுதலான பிளகின் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து சொல்கிறேன். ஆட் இன்சர்ட்டர் போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பிளகினே வரும். ஸோ நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆக்டிவேட் வந்து பண்ணிடுங்க. நான் வந்து ஆக்டிவேட் வந்து பண்ணிட்டேன். புரியுங்களா? ஸோ அடுத்த பிளகின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்சர்ட் ஹெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள். இன்சர்ட் ஹெட்டர் அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து வந்து ஒரு பிளகின் வந்து வரும். இன்சர்ட் ஹெட்டர்ஸ் அண்ட் ஃபுட்டர்ஸ் பை WP பிகினர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளகின் வரும். ஸோ இந்த பிளகின் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் வந்து பண்ணீங்க. ஸோ பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்ஸ்டால்டு பிளகின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செக்ஷன் வந்து போயிருங்க. ஸோ போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 பிளகின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பராக வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு அப்படிங்கிறத இந்த செக்ஷன் போய் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். புரியுதுங்களா? ஸோ உங்களுடைய ஆட்சன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆட் கோட் வந்து இப்போ நீங்கள் கிரியேட் பண்ணணும். ஸோ இதில் வந்து பாருங்கள் ஆட் இன்சர்ட்டர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்சர்ட் ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர். புரியுதுங்களா? ஸோ இன்சர்ட் ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர். புரியுதுங்களா? ஸோ இந்த 2மே நீங்கள் வந்து ஆக்டிவேட் வந்து இப்போ பண்ணிட்டீங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் டூல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து போங்க. இந்த டூல்ஸ் அப்படிங்கிற நீங்கள் வந்து செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து போங்க. ஸோ இந்த செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஹெட்டர் ஆட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ இந்த ஹெட்டர் ஆட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்சர்ட் ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர்ஸ் அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா? செட்டிங்ஸ் வந்து போங்க. செட்டிங்ஸ் போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து செட்டிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து காட்டும். இதில் வந்து இன்சர்ட் ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர். ஸோ இந்த பிளகினை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளகினோட செட்டிங்ஸ் பேஜ் வந்து போகும். புரியுதுங்களா? ஸோ இந்த பிளகின் வந்து நம்ம எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஹெட்டரில் இந்த ஆடு தெரியுது பார்த்தீங்களா? ஸோ இந்த ஆடு போடுறதுக்கு தான் இப்போ நம்ம இந்த பிளகின் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். புரியுதுங்களா? ஸோ இந்த பிளகின் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கூகுள் ஆட்சென்ஸ் அக்கௌண்ட்டில் போயிட்டு ஆட் கோட் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த செட்டிங்ஸ் பேஜ். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆட்சென்ஸ் அக்கௌண்ட் வந்து போயிருங்க. இதில் வந்து நீங்கள் ஆட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பை ஆட் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கிரியேட் பண்ணக்கூடிய ஆட் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டட் இருக்குது பார்த்தீங்களா? டிஸ்பிளே ஆட் தான் நான் வந்து கிரியேட் பண்ணுவேன். ஸோ இதில் வந்து டிஸ்பிளே ஆடும் தெரியும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஆட் 2மே உங்களுக்கு வந்து தெரியும். புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து ரெக்கமெண்ட் வந்து சொல்கிறாங்க. அண்ட் இந்த ஆட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து சிபிசி எந்த ஒரு பிரச்சனையும் வந்து இருக்காது. புரியுதுங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்படி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஹெட்டர் ஆட் தான் நம்ம வந்து கிளிக் பண்ண போகிறோம். ஸோ மேலே வந்து நீங்கள் ஹெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் வந்து ஒரு நேம் வச்சுக்கோங்க. ஸோ வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கொயர்லேயே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஆட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிவ் இருக்கட்டும். ஸோ கீழே வந்து கிரியேட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிரியேட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கோடு வந்து ஜென்ரேட் ஆகும். ஜஸ்ட் இந்த கோடை வந்து நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கிங்க. ஸோ காப்பி பண்ணிட்டு இந்த கோடை எங்கே போய் பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து உங்களுடைய WordPress-ஓட டேஷ்போர்ட் வாங்க. இப்போ இந்த பிளகின் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ இந்த ஸ்கிரிப்ட் இன் ஹெட்டர் அப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த செக்ஷனில் நீங்கள் காப்பி பண்ண கோடை வந்து இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து சேவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து சேவ் பண்ணிடுங்க. இதை சேவ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய WordPress சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் இந்த ஹெட்டர் ஆட் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். புரியுங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளகினில் இந்த ஒரு ஆட் மட்டும் தான் நம்ம வந்து வைக்க போகிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதே செட்டிங்ஸ் வந்து போங்க. ஸோ செட்டிங்ஸ் போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆட் இன்சர்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளகின் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இந்த பிளகினை வந்து நீங்கள் இப்போ கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த பிளகினை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு பிளாக் 1, பிளாக் 2, பிளாக் 3 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மல்டிபிள் ஆப்ஸ் வந்து நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி உங்களுக்கு இந்த பிளகினில் வந்து ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து பிளாக் 1 இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அன்லிமிட்டடாக இருக்கும் உங்களுக்கு. புரியுதுங்களா? ஸோ பிளாக் 1, பிளாக் 2 அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து வந்துருக்கும். இதில் வந்து எப்படி நம்ம ஆட் செட் பண்ணுறது சொல்லிட்டு இப்போ வந்து பார்ப்போம். புரியுதுங்களா? ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் நம்ம வந்து மேனுவல் ஆட்ஸ் தான் நான் கொடுத்து வச்சிருக்கேன். ஸோ 2 பிளாக் மட்டும் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். புரியுதுங்களா? ஸோ இந்த 2 பிளாக் வந்து எங்கே நான் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் வந்து காமிச்சிடுறேன். புரியுதுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து போஸ்ட்டில் ஆர்டிக்கல்குள்ளே தெரிகிற மாதிரி நான் வந்து கொடுத்துருக்கேன். புரியுதுங்களா? ஸோ இந்த
ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து இதுக்கு ஆட் கோட் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த ஆட் கோட் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் AdSense அக்கௌண்ட் வந்து போயிருங்க. இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அகைன் வந்து இந்த டிஸ்பிளே ஆட் வந்து போங்க. ஸோ டிஸ்பிளே ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து ஆர்டிக்கல் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கிங்க. ஜஸ்ட் இதெல்லாம் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக மட்டும்தானே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இது வந்து ஸ்கொயர்லேயே இருக்கட்டும். இதில் வந்து ரெஸ்பான்சிவ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து ஃபிக்ஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் 300க்கு 250 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கொடுங்க. இது வந்து ஒரு பிக்சல் சைஸ் தான். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் தெரியுது பார்த்தீங்களா? ஸோ கீழே நீங்கள் ப்ரிவியூ பார்த்துக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இது வந்து 300, ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 250. இது வந்து பிக்சல் சைஸில் தான் இருக்கும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஆட் வந்து தெரியும். ஸோ இந்த மாதிரி ஆட் வந்து எதுக்காக நம்ம பண்ண சொல்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஸ்கொயர் ஆடு கிட்டத்தட்ட ஸ்கொயர் ஆடுமா தான். ஸோ இந்த மாதிரி ஆடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிபிசி வந்து அதிகமாக இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இது வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து கிரியேட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிரியேட் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கோட் உங்களுக்கு வந்து கிரியேட் ஆயிரும். ஸோ இதை வந்து காப்பி பண்ணிவிட்டு உங்களுடைய WordPress டேஷ்போர்ட் வந்து இதில் வந்து பிளாக் 1 அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து போஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் டிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம இந்த ஆடு வந்து ஆர்டிக்கலுக்குள்ளே, அதாவது போஸ்ட்டுக்குள்ளே தெரியக்கூடிய ஆடு தான் இப்போ நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இதை நான் வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கு நான் வந்து காமிச்சேன். இந்த போஸ்ட்டுக்குள்ளே ஆட் வந்து உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையா செட்டிங்ஸ் வந்து இருக்கும். இந்த ஆட் இன்சர்ட்டரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செட்டிங்ஸ் நிறையா வந்து இருக்கும். இப்போ நம்ம கொடுக்க போகிறது ஆர்டிக்கல் ஆட். ஓகேங்களா? 2 ஆட் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டைட்டிலுக்கு கீழே ஒரு ஆடு வந்து தெரியுது பார்த்தீங்களா? ஸோ இங்கே ஒரு ஆடு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேராகிராஃப் தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் வந்து தெரியும். புரியுங்களா? ஸோ உங்களுடைய போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேராகிராஃப் 10 பேராகிராஃப் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து போஸ்ட்டோட மிடில் தெரியிற மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இந்த ஆட் வந்து நீங்கள் மிடில் தெரியிற மாதிரி வந்து பண்ணிக்கலாம். அண்ட் எத்தனை பேராகிராஃப் அப்படிங்கிறத நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கிங்க. பட் ஆனால் இந்த 2வது ஆட் கொடுக்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட் வந்து போஸ்ட்டுக்கு மிடிலாக இருக்கிறது நல்லது. ஏன்னா ஒரு யூசர் வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஆடுக்கும் உங்களுக்கு இம்ப்ரெஷன் கிடைச்சாதான் உங்களுக்கு வந்து கிளிக்ஸ் வந்து அதிகமாக வந்து கிடைக்கும். புரியுங்களா? ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் மிடில் வந்து நான் வைக்க சொல்கிறேன். ஸோ மற்றபடி நீங்கள் வந்து கடைசியில் அண்ட் இந்த கண்டென்ட்டோட கடைசிலையும் வச்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை வந்து கிடையாது. பட் ஆனால் அதுக்கு வந்து உங்களுடைய யூசர் வந்து கடைசி வரைக்கும் இந்த கண்டென்ட்டோட கடைசி வரைக்கும் படிக்கிறாங்க அப்படின்னா பிரச்சனை வந்து கிடையாது. சரிங்களா? ஸோ மிடில் வைக்கிறது உங்களுக்கு வந்து நல்லது. ஸோ இப்போ வந்து பாருங்கள், நம்ம வந்து ஆட் வந்து கிரியேட் பண்ண முடியல. அந்த ஆட் கோடை வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து போஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் டிக் பண்ணிடுங்க. வேறு எந்த ஒரு ஆப்ஷனுமே நீங்கள் இதில் வந்து டிக் பண்ண அவசியம் வந்து கிடையாது. இன்சர்ஷன் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கிங்க. ஸோ டிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட் இப்போ நீங்கள் என்னுடைய சைட்டில் பார்க்கக்கூடிய ஆட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பாடி செக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு சென்டராக இருக்கிற மாதிரி வந்து தெரியுது. புரியுதுங்களா? இதை நான் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஆட் வந்து கரெக்டாக டிஸ்பிளே ஆகலை. இதுக்கு வந்து சென்டராக இருக்கிற மாதிரி நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அலைன்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து சென்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் வந்து உங்களுடைய ஆர்டிக்கல் அந்த பாடி செக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு வந்து சென்டராக வந்து இந்த ஆட்ஸ் வந்து தெரியும். புரியுதுங்களா? ஸோ இதே ஆட் கோடை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து கிரியேட் பண்ணீங்க பார்த்தீங்களா? ஸோ இதே ஆட் கோடை வந்து நீங்கள் வந்து சேம் வந்து நீங்கள் ஆர்டிக்கலோட 2 பேராகிராஃப் தள்ளியோ இல்லை ஆர்டிக்கலோட கடைசிலேயே நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் இன்னொரு பிளாக் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சேவ் செட்டிங்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இது கிளிக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த ஆட் செட்டிங் வந்து சேவ் ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் 2ல் வாங்க, அதே ஆட்ஸ் கோடை வந்து இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கலோட கடைசிலையோ அல்லது ஆர்டிக்கலோட மிடிலே தெரியுற மாதிரி இப்போ நம்ம இந்த ஆட் வந்து கொடுக்க போகிறோம். ஆட் கோடை வந்து பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் போஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. தென் இதில் வந்து இன்சர்ஷன் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் 2 பேராகிராஃபுக்கு அடுத்து தான் வந்து கொடுக்குற மாதிரி நான் வந்து ஆட் வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு பேராகிராஃபு. தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 2வது பேராகிராஃப். இங்கே ஆட் தெரிகிற மாதிரி தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஒருவேளை நீங்கள் எழுதக்கூடிய கண்டென்ட் வந்து ஒரு 10 பேராகிராஃப் இல்லை 15 பேராகிராஃப் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பேராகிராஃப் வைஸாக கூட நீங்கள் வந்து மல்டிப்ளாக கொடுத்துக்கலாம். 2 பேராகிராஃப் ஒரு ஆட் தெரிகிற மாதிரி கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து இந்த 2 அப்படின்னு நீங்கள் போட்டுட்டு அடுத்து வந்து இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு 10 பேராகிராஃப் எழுதுறீங்க அப்படின்னா 2 பேராகிராஃப் ஒன்று தெரியணும் அப்படின்னா ஸோ 2 கமா போட்டு 4 கமா போட்டு 6 கமா போட்டு 8 கமா போட்டு 10. ஸோ 10 தேவையில்லை, 8ஓட முடிச்சுக்குங்க. புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 பேராகிராஃபுக்கு அடுத்து ஒரு விளம்பரம். ஸோ 4 பேராகிராஃபுக்கு அடுத்து ஒரு விளம்பரம், 6 பேராகிராஃபுக்கு அடுத்து ஒரு விளம்பரம், அடுத்து 8 பேராகிராஃபுக்கு அடுத்து வந்து ஒரு விளம்பரம். புரியுதுங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் பேராகிராஃப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேராகிராஃப் எத்தனை பேராகிராஃபுக்கு அடுத்து வந்து உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் எத்தனை அட்வர்டைஸ்மெண்ட் தெரியும் அப்படிங்கிறது நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கலாம். புரியுங்களா? இல்லை எனக்கு வந்து கண்டென்ட்டோட கடைசியில் இருந்தால் போதும், ஒரு ஆட் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே கொடுக்க தேவையில்லை. ஜஸ்ட் வந்து நீங்கள் ஆஃப்டர் கண்டென்ட் மட்டும் கொடுத்தா போதும். அலைன்மெண்ட் வந்து நீங்கள் சென்டர் வச்சுக்க. இந்த இடத்துல எதுவுமே நீங்கள் கொடுக்கணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. இந்த இடத்துல போஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் மட்டும் நீங்கள் டிக் பண்ணிக்கிங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேவ் செட்டிங்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. புரியுதுங்களா? ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா
இந்த ஆர்டிக்கலுக்குள்ளே கொடுக்கக்கூடிய இந்த செட்டிங்ஸ் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது இல்லை உங்களுடைய சைட்டில் வந்து இப்போ ஹோம் பேஜில் வந்து 10 போஸ்ட் தெரியும் பார்த்தீங்களா? ஸோ இந்த 10 போஸ்ட்டில் வந்து 2 போஸ்ட்டுக்கு நடுவில் இல்லைனா 3 போஸ்ட்டுக்கு நடுவில் வந்து ஒரு ஆட் தெரியுற மாதிரி நீங்கள் வந்து பண்ணலாம். நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹோம் பேஜில் வந்து நீங்கள் 10 போஸ்ட் இந்த மாதிரி 1 அடுத்து 2. ஸோ இந்த 2 போஸ்ட்டுக்கு அடுத்து வந்து ஒரு விளம்பரம் தெரியுற மாதிரி நீங்கள் வந்து பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1 2. ஸோ அடுத்து இந்த 2 போஸ்ட்டுக்கு நடுவில் வந்து அடுத்து ஒரு விளம்பரம் தெரியுற மாதிரி நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 3 போஸ்ட்டுக்கு நடுவில் இல்லை 4 போஸ்ட்டுக்கு நடுவில் இல்லை 5 போஸ்ட்டுக்கு நடுவில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எத்தனை போஸ்ட்டுக்கு நடுவில் அந்த விளம்பரம் தெரியணுமோ நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இந்த ஆட் எல்லாமே எனக்கு வந்து ஆட்டோ ஆடில் வந்து தெரியுது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த போஸ்ட்டுக்கு மிடில் வந்து ஆட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த ஹெடர் ஆட் வந்து கிரியேட் பண்ணி பார்த்தீங்களா? ஸோ இந்த ஹெடர் ஆட் கிரியேட் பண்ண மாதிரியே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெஸ்பான்ஸில் கொடுத்து நீங்கள் வந்து ஒரு ஆட் வந்து கிரியேட் பண்ணிடுங்க. இந்த ஹெடர் ஆட் வந்து கிரியேட் பண்ண பார்த்தீங்களா? ஸோ இந்த ஹெடர் ஆட் கிரியேட் பண்ண மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்பான்சிவாக நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிங்க. சைஸ் எல்லாம் நீங்கள் இதுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் வந்து கிடையாது. ஜஸ்ட் இந்த கோடை மட்டும் நீங்கள் வந்து காப்பி பண்ணுறீங்க. ஸோ காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் WordPress-ஓட டேஷ்போர்ட் போடுவீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பிளாக் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டோம். ஸோ 3வது பிளாக் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல உங்களுடைய ஆட் கோட் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போஸ்ட் அப்படிங்கிற செக்ஷனை எடுத்து விட்டுட்டு இதில் வந்து ஹோமு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி, டேக்கு, சர்ச். ஸோ இந்த 3 ஆப்ஷன் நீங்கள் பண்ணிவிட்டு இதில் வந்து இன்சர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து பெட்வீன் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பெட்வீன் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் வந்து எத்தனை போஸ்ட்டுக்கு நடுவில் உங்களுடைய விளம்பரம் தெரியணும் அப்படிங்கிறத நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கலாம். ஸோ உதாரணத்துக்கு 2, 4, அடுத்து 6, அடுத்து 8. ஸோ 2, 4, 6, 8. ஸோ இப்போ இதெல்லாம் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜில் 10 போஸ்ட் வந்து தெரியும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 போஸ்ட்டுக்கு நடுவில் ஒரு விளம்பரம் தெரிகிற மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இதுவுமே நீங்கள் வந்து சென்டர் வந்து நீங்கள் கொடுத்துட்டு சேவ் செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா 2 போஸ்ட்டுக்கு நடுவில் வந்து விளம்பரம் வந்து தெரியும். புரியுதுங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆட் ஆட் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் பிளாக்கர்லேயே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஹெடர் செக்ஷனில் தான் நீங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ இந்த ஆட் ஆட் எப்படி நீங்கள் கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதை வந்து நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். இதில் வந்து நீங்கள் பை சைட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து கெட் கோட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு இந்த கோடை வந்து காப்பி பண்ணிவிட்டு உங்களுடைய WordPress-ஓட டேஷ்போர்ட் வந்து போங்க. இதில் வந்து அப்பியரன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஸோ இதில் வந்து தீம் எடிட்டர்னு சொல்லிட்டு கடைசி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹெட்டர், ஃபுட்டர், ஸோ இங்கெல்லாம் போய் நீங்கள் நம்ம அப்படி பிளாக்கரில் போயிட்டு ஹெட்டர் கீழே வந்து கோட் கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் போய் நீங்கள் கோடிங் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த செக்ஷன் ஓப்பன் ஆனதுக்கு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டர் PHP அடுத்து ஃபுட்டர் PHP அப்படின்னு இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஹெட்டரில் தான் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ ஹெட்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் இது பண்ணிக்கிங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஆட் கோடு மறந்துடாதீங்க. ஸோ ஹெட்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் பிளாக்கரில் பார்க்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் அப்படிங்கிற செக்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கு கீழே தான் வந்து இந்த கோடை வந்து நம்ம பேஸ்ட் வந்து பண்ண போகிறோம். புரியுதுங்களா? ஸோ இதில் வந்து பாருங்கள் ஆல்ரெடி நான் வந்து கோடு வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே மேலே வந்து பாருங்கள் ஓப்பன் டப் ஹெட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுக்கு கீழே தான் நம்ம வந்து இந்த AdSense கோடு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதே மாதிரி நீங்கள் AdSense கோடை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே வாங்க ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு அப்டேட் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டிங்கன்னா போதும். உங்களுடைய சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஆட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் வந்து மேனுவலாகவும் கொடுத்துக்கலாம் அல்லது நீங்கள் வந்து ஆட் ஆட்ஸும் கொடுத்துக்கலாம். இல்லை 2 ஆடுமே நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை வந்து கிடையாது. பட் மேனுவல் ஆட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹெட்டரில் வந்து கொடுத்துருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 2 ஆடு அல்லது நீங்கள் எவ்வளோ வேர்ட்ஸ் வந்து நீங்கள் எழுதுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் மல்டிபிள் ஆட்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். புரியுங்களா? ஸோ நான் சொன்ன சைஸில் வந்து கொடுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுடைய சிபிசிக்கு வந்து ஒரு பிரச்சனையும் வந்து இருக்காது. அண்ட் மேனுவல் ஆட் மட்டும் கொடுக்குறது அல்லது 2 ஆடுமே கொடுக்குறது உங்களுடைய விருப்பம் தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா WordPress சம்மந்தமான அட்வான்ஸ் வீடியோ அடுத்தடுத்து வர இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.